والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وكما قال عليه الصلاة والسلام கணியத்துக்குரிய உலமாக்களே கனவான்களே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால ரமலான் மாசத்துல 3ல 2 பங்கையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். நோன்பு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், வந்து முடியும். கனவான்களே, நன்மைகள் சொல்லுவாங்க, நன்மைகள் எங்களுக்காக வேண்டி காத்திருக்காது. எனவே நன்மைகள் நல்ல விடயங்கள் பிற்படுத்தக்கூடாது என்று சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் பிற்படுத்தக்கூடாது, கெட்டது எங்களுக்காக வேண்டி காத்திருக்கும். எனக்கு அனுப்பினர் கொடுப்பாங்க, இவர் அப்பா மாதிரிலாம் கொடுத்து வந்தீங்களே எல்லாத்தையும் முதல்ல செவத்தில் வெக்கம் இல்லை கொடுப்பாங்களே. 22 வயசு நீங்கள் இப்பே செவத்தில் சாஞ்சிங்கன்னா உங்களை நம்பி எப்படி தச்சால் வார எப்படி தச்சால் வருவாங்க, எப்படி மகதியிலே செலவு வயசாளிங்க போராளிகள் சாட்சி. கணியத்துக்குரிய கணவான்களே, பாவங்கள் எங்களுக்காக வேண்டி காத்திருக்கும், நன்மை காத்திருக்காது. ஷைத்தான் எங்களுக்காக வேண்டி காத்திருப்பான், ஆனா அல்லாஹ் காத்திருக்க மாட்டான். பொதுவா நாங்க பார்ப்போம், ஒரு நல்ல அமல் செய்யறதுக்குரிய சான்ஸ் மிஸ் ஆகுனா மிஸ் ஆகுது, அவ்வளவு கிடைக்காது. நிறைய பேரை காலப்படுவாங்க. ஒரு பெரிய வசதியான ஆனது, நல்ல வசதி வாய்ப்பு. ஒரு நான் அவரை ஹாஜியாக இந்த கூப்பிட்டு நேரம் ஒரு ஆலிமோடு சொன்னார், அவரை ஒரு ஹாஜியாக துவா செய்யுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால கேள்விப்படுத்து டோட்டலி லாஸ்ட், ஒன்றுமே இல்லை. சொத்து பத்துகளை வித்து கடையும் மூடி எல்லாம் மூடி ஒன்றுமே இல்லாம போயிட்டாங்க. அப்ப கவலைப்படுறது. இப்பயும் மக்கள் ஆட்சியாளர்களாங்க. இப்ப மனசு நோது அவருக்கு, வசதிக்கிற டைம்ல ஹஜ் செய்ய கிடைக்கிறது. நோம்புலே பாருங்க, இப்ப பேசாம ஓட்டுறதுதான். நோம்பு 28, 29 சும்மா சப்பரமாய் மதிப்புக்கு சொல்லி கொடுங்க. நோம்பு பாக்கிக்க போச்சு, பாரம்பரிய அமளிபாத செய்ய கிடைக்கல. ஆனா பாவம் இருக்கிறதானே, அதுக்கு ஷைத்தான் இறங்கி கொண்டு இருப்பான். பாவங்கள் ஒரு தடவை தவறினா இன்னொரு தடவை தேடி வரும். பாவங்கள் ஒரு தடவை தவறினா இன்னொரு தடவை தேடி வரும். மேலானவர்களை, நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. எந்த ஒரு நபியும் அல்லாஹ் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வரல, யாருன்னா யாரையுமே நரகத்துக்கு போகாம பாதுகாக்கிறது எந்த பொறுப்போடு சத்தியம் பண்ணிட்டு வரல. எந்த ஒரு நபியில வரலாறும் அப்படி இல்லை, ரசூல வரலாறும் அப்படி இல்லை. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா இருக்கலாம், ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கலாம்,
அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணி யா அல்லாஹ் எனக்கு ஒரு சான்ஸ் தான், இந்த மக்கள் எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு வாரேன்னு சொல்ல யாரும் வரல. ஆனா இது பாசிட்டிவ். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், யா அல்லாஹ் உனக்கு ஏது வேண்டாம், இல்லையாவது பார்க்கும் கயாமத்து நாள் வரைக்கும் என்னோட உசுரோட வச்சு பார்க்கணும். அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ண, கயாமத்து வரைக்கும் என்னை மௌத்தாக்குற இல்லைன்னு ஒரு சான்ஸ் ஒன்று தந்துருவாங்க. தெளிவா சொல்றாங்க. மகனுடைய நல்லடியார்கள் செல்லும் பொழுது வலதும் இடதும் முன்னால் பின்னால் மேலால் கீழால் அனைத்தும் நான் அவர்கள் அவர்கள் செல்லும் பாதை முன்னால் அவர்கள் இருந்து அவர்களை வலிக்கெடுத்து விடு. அல்லாஹ் சேலஞ்ச் பண்ண. தர்ஜமாக எங்கட பாசையில சொன்னதாக இருந்தால் சமரி யாரா ஏழ்விட சான்ஸ் ஒன்று தாரு, சான்ஸ் ஒன்று தந்து பாரு, மொத்தமே சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா எடுத்துக்கோ சான்ஸ். கியாமத் வரைக்கும் நீ மௌத்தா போற. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போவார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களின் தந்தை அவரும் மௌத்தா போவார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபிகளின் தந்தை அவரும் மௌத்தா போவார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மௌத்தா, எல்லாம் மௌத்தா போவாங்க. நீ மட்டும் உசுரோட நீதா வெச்சுக்கோ சான்ஸ். 7 மினிட் ட்ரை பண்ணி பாரு. அல்லாஹ் சொன்னா இது குர்ஆன் வரக்கூடிய உதாரணம். சம்பவம் 7 மினிட் ட்ரை பண்ணி பாரு. நான் நாடிய நல்லடியார்களை தவிர யாரை உனக்கு வழி கிடைக்கல. நான் நாடிய நல்லடியார்களில் யாரையும் உனக்கு வழி கிடைக்கலாது. பாருங்க, 2 சைடு. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் வராங்க. ஏறக்கூடிய பெரிய பெரிய தியாகிகள். நெருப்புக்குள்ள 40 நாள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வோட நேரடியா பேசின மூசா அலைஹிஸ்ஸலாம், குழந்தையில இருந்து பேசின ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹபீப் ஸல்லல்லாஹு தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லாத்துலயும் கூறப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க யாருமே சேலஞ்ச் பண்ணிட்டு வரல. சத்தியமா எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. ஆனா நெகட்டிவ்ல உள்ளவன் ஷைத்தான் சத்தியம் பண்ணிட்டு வந்தா உன் மீது சத்தியமாக நான் செஞ்சு காட்டுவேன். அப்ப இதுக்கு நடுவுல தான் என்னோட லைஃப் வாழ்க்கை. இதுக்கு நடுவுல தான் என்னோட வாழ்க்கை. சொல்லுவாங்க ஹக்கு, உண்மை, நேர்வழி, ஹிதாயத் வந்து பசந்த் இல்லை, டெக்கரேட்டட் இல்லை, அலங்காரம் இல்லை. அதோட பாட்டில் அதுல இருக்கும். If you need it, you can pick it. உனக்கு தேவையா உனக்கு எடுத்துட்டு பேசலாம். ஆனா துன்யா அப்படி இல்லை. இன்னொரு ஹயாத்து துன்யா, இந்த உலகமே தானே ஃபுல் டெக்கரேட்டட். ஜீனத்துல் வதஃபாஹுன், ஜீனத்தின் அலங்காரமும் பெருமையும், லைபுல் வல்லஹுன் விளையாட்டும் வேடிக்கையும் எல்லாம் இருக்கும். காணி வேறுபாடு. நான் கொரோனா என்ன சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் இந்த உலகம் அப்படிதான். எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நல்ல ஃபன்னா விளையாடணும், ஜோக் அடிக்கணும், சும்மா நல்ல ஃபன்னா இருக்கணும், சும்மா டிசைன் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும், சும்மா பெருமை பேசணும். அல்லாஹ் சொல்றா இது எல்லாம் நீங்க முடியாது. ஹயாத்துல் துன்யா உலக வாழ்க்கைக்கு தானே லைபுல் வல்லஹுன் வஸீனத்துல் வதஃபாஹுன், விளையாட்டு, வேடிக்கை, அலங்காரம், பெருமை எல்லாம் இருக்கிறது. தீன் அலங்காரம் இல்ல, வேடிக்கை இல்ல, விளையாட்டு இல்ல, டெக்கரேட்டட் இல்ல. நல்லா விளங்கு. தீன் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன். கண்ணியம், ரெஸ்பெக்ட்ன்றது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமினுக்கும் மட்டும்தான். அது கண்ணியமானது. இஸ்லாம் கண்ணியமானது. இஸ்லாம் அதில வரத்துல தான் இருக்கும். யாரை கூப்பிட போறதில்லை. ஆனா துன்யா கூப்பிடும், ஷைத்தான் கூப்பிடுவான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்றான். வலிசான வஷஃபத்தை,
அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை தரவில்லையா? 2 கண்ணை தந்தீங்க. வலிசானன் வஷஃபத்தை, நாவையும் பேசக்கூடிய நாவையும் உடலையும் வாயை தந்தீங்க. கண்ணை தந்தீங்கிற பார்த்துக்கோங்க, வாயை தந்தீங்கிற பேசிக்கோங்க. ரெண்டு ரோட்டை காட்டி தந்திருக்கிறது. இது பிளாக், இது ஒயிட், இது வெள்ளை, இது கருப்பு. ரெண்டே காட்டி போறது உங்களுடைய சுத்தம், போறது உங்களுடைய சுத்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்த கணவன்களே, வாலிபர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். இப்ப நான் எந்த சைட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ் 2 சைடுல வச்சிருக்கான். யுலில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. நிறைய பேர் வழிகட்டு போவாங்க, நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. லப்தன வலக்கது ஜரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின். அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு ஒரு கூட்டத்தை விவசாய நிலம், விவசாய பயிர்பட்சிகள் வளர்க்கிறது மாதிரி நாங்க வளர்த்து வாரோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்துருவாங்க. ஜரான்னு சொன்னா என்னது? விவசாயம் செய்யறது, நாட்டுறது, வளர்க்கிறது. வயல்ல எப்படி நெல்லை வளர்த்து சுமைக்கிறல்ல, புல் வளர்க்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மருந்தடிச்சு பார்த்து பதப்படுத்தி வளர்க்கிற, அதே மாதிரி மனுஷன்ல நிறைய பேரை நரகத்துக்கு வளர்த்துக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நானும் நீங்களும் யோசிக்கணும். இப்ப நான் எந்த சைட்ல நிக்கிறேன்? எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்களாம், நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். நரகத்துக்கே ஒரு குரூப்பை வளர்க்கிறான். உலகம் ரெஸ்பெக்டா விரட்டி போவாதான். ஆனா துன்யா பசுல இருக்குமா, விரட்டி வருமா. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? நல்ல விளங்குங்க. லேசியா ஸ்கேன் பண்ணிடுறேன். நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்று பார்க்கணுமா? ஒரு விஷயத்தை விளங்குங்க. நீங்க 5 பேர் இருக்கிறீங்க கூட்டாளிமா, 3 பேர் பள்ளிக்கு போறாங்க பாங்க செல்ல போல, 2 பேர் நீங்க போகாம இருக்கிறீங்களா? விளங்கிக்கோங்க, நீங்க எங்க இருக்கிற. நான் சொல்ல விளங்குதா? புள்ளேந்த பாசையில சொன்னா பெரியவங்க கொஞ்சம் அந்தந்த பாசையில தான் நன்றி சொல்லணும். கூட வாப்பமா பேசுவாங்க, நசீபு கெட்டவன் தான் பேசுறதானே, நசீபு கெட்டவன். வாப்பமாருக்கு லேசா சொல்றேன்டா. சில பேருக்கு பாருங்களே, நல்ல கொட்டியோட்டு பேசி வந்த அல்லது குடும்பம், இவனுக்கு நசீப் இல்ல, பேச்சு குறை கொட்ட முடிச்சுட்டு வந்தான், நசீப் இல்லை. அப்படித்தானே? ஏதாவது பிசினஸ் ஒண்ணு பண்ண போனோம், மிஸ் ஆயிட்டு, செய்யவே இல்லை மாட்டான். ஃபுல் ட்ரை ஒன்று பண்ண கை மிஸ் ஆயிட்டு, நசீப் இல்லை. நசீப் விட்டுட்ட அரபுல ஒரு பங்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லாம போச்சு. நசீபு கெட்டவன் என்ன அர்த்தம்? இதான் நசீபு கெட்டவன். விளங்குதா? தமிழ்ல மூதேவி, தமிழ்ல மூதேவி. மூதேவி என்று நான் பேசுறேன். அதுதான். அன்பார்ந்த வாலிபர்களே, நல்ல விளக்குங்க. இப்ப நான் சில விஷயத்தை நான் குர்ஆனுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க யாருன்னு நீங்க முடிவு செய்யுங்க. அல்லாஹ் சொல்லுறாங்க, நீங்க எதை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம். அழகப்பவர் கல்யாணம் முடிச்சா நல்ல சந்தோஷமா வாழணும் மச்சான், நல்லா சந்தோஷமா வாழணும்னா என்ன செய்யணும்? இறந்தாரி பிள்ளைகிட்ட கேட்ட ஒன்று குட்டி பசங்க என்ன சரி, உள்ள பசங்க என்ன சரி. வாப்பா செல்வாரு, பசங்க வச்சு தின்ன வேண்டாம். ஆனா வாப்பா வெளினால அதான் கேட்டேன். சரியா? வாப்பா செல்றத பசங்க வச்சு தின்ன வேண்டாம், கொஞ்சம் பாரு மாமக்காரனுக்கு வசதி வாய் வைக்கிறது. உமா சொல்ற கொஞ்சம் குடும்பங்களை பார்த்து கொள்ளணும். ஒவ்வொருத்தர் கணவனும் மனைவியும் அன்பாக இருப்பதற்கு காரணம்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டூல் வச்சுக்கிற இது 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 இதான் உண்மை ராஜா. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? خلق لكم من أنفسكم أزواجا وجعل بينكم مودة ورحمة. சுருக்கம் அந்த ஆயத்தோட சுருக்கம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் அன்பை ஏற்படுத்துவது நாங்கள். وجعل بينكم مودة ورحمة. உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில அன்பையும் பாசத்தை உருவாக்கி வச்சது நாங்கள். உலகத்தில் செல்லும் கணவன் மனைவி அன்பாக இருக்கிறதுக்கு அதை இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், அது எல்லாத்தையும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லிட்டார், நீ எது இருந்தும் வேலைல்ல, ரெண்டு பேருக்கும் இடையில பிணைப்பு உண்டாக்குறது நாங்க. ஏப்பா புள்ள இருக்கா? இல்லை, கல்யாணம் முடிக்கல. அப்ப கல்யாணம் முடிச்சாதானே புள்ள குட்டி பெற்று கிடையாது தானே போதும். அல்லாஹ் தாலா சொல்ற சரி, நான் கல்யாணம் முடிச்சவங்க கேட்கிறோம். நாங்க கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவி சந்தோஷமா சேர்ந்து எங்களோட மனைவி தான் பிள்ளைய 9 மாசம் சுமாராக 9 மாசம் 10 நாள் அளவுல செல்றாங்க, சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. சுமார் எல்லா கஷ்டப்படுறது எங்களோட மனைவி, முழு உதவி செய்யறது நாங்க. நல்லா இருக்கு நான் சொல்றேன், நீங்க சுமந்துக்கும் உங்க பிரச்சனை இல்லை. நாங்க தான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ரெண்டையும் கலந்து கொடுக்கிறதா இல்லைன்னா புள்ள பாக்கியத்தை இல்லாமக்கிறதா அந்த முடிவு செய்து நாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளை உருவாவதற்கு காரணம் கணவன் மனைவியுடைய முயற்சி என்றா அல்லாஹ் சொன்னா இல்ல, அது எங்களோட டிசிஷன். சரி, புள்ளைய சுமந்துட்டா புள்ள பெத்தெடுக்கணும், அவளோட புள்ள அவள் பெத்தெடுக்க போறான், அவளுடைய இஷ்டம் இல்ல. உங்களோட தாயை வயிற்றுக்கு வெளியாக்குறது நாங்க. எப்ப டெலிவரி டேட் டாக்டருக்கும் டிசைட் பண்ணிடலாம். டாக்டர் எடுத்தா புறப்பாடா தான் போறோம். டெலிவரி டேட் நார்மல் சைல்ட் பர்த் ஓணுமா, நாங்க சொன்ன டைமா காட்டு பொறுத்தி கொண்டிருக்கோம். அப்ப எல்லாமே அல்லாஹ் கண்ட்ரோல். நாங்க இன்னைக்கு ஓடி 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 சம்பாதிக்கிறோம் இடத்துக்கு. ஓட்டாட்டி புள்ள குடும்பம் தின்ன குடிக்க உடுக்க நல்லா சொன்னார், நீ வேண்டி ஓடு. வஃபிஸ்ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களோட ரிஸ்குடைய டிசிஷன் மேக்கிங் வானத்துல. ஒண்ணுமில்லை எங்கட கையில. எனக்கு நினைவொன்று வந்துச்சு. நாங்க சொல்ல மச்சான் எப்படி இதை செஞ்சு முடிச்சேன்? இல்ல மச்சான் நேற்று யோசிச்சு கொடுக்குறேன், டக்குன்னு ஐடியா பட்டுச்சு, இப்படி செஞ்சா நல்லபடி கேள்வி கொடுத்தேன். அப்படிதான் சொல்றேன். பாரு, நான் நினைச்சு சரியா வந்து பார்த்தா பிள்ளையா இருந்துச்சேன். அல்லாஹ் சொல்றான், வமா தஷாஉன இல்லா யஷா அல்லாஹ். நாங்க முடிவு செய்யாம உனக்கு நினைக்கவும் வேண்டாம். எல்லாத்தாரைக்குள்ளே நல்லா விளக்குங்க. நாங்க வெறும் எம்டி ஹேண்ட், வெறும் கையோட தான் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லை. நான் நினைச்சு செஞ்சேன் என்று நல்லா சொல்ல இல்ல, நான் முடிவு செய்யாத உனக்கு நினைக்கவும் இயலாது. இப்ப சொல்லுங்களேன், உலகத்துல எங்கட கையில என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க நினைச்ச டைக்கு பிறக்கவும் இயலாது, நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட வாப்போ நினைச்ச மாதிரி உண்டாக்கவும் இயலாது, நீங்க நினைச்ச மாதிரி ரிஸ்க் தேடவும் இயலாது, நீங்க நினைச்ச மாதிரி நினைக்கவும் இயலாது. அல்லாஹ் சொல்றான், சிரிக்க வைக்கிறதும் நாங்க தான், அழ வைக்கிறதும் நாங்க தான். சொல்றா, ஒரு மனுஷனுக்கு கவலை வாரதும் அல்லாஹ் முடிவு செய்யும். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வாரதுக்கும் அல்லாஹ். அல்லாஹ்வோட வார்த்தையை பாருங்க, அல்ஹகவ சிரிக்க வைப்பதும் அழ வைப்பதும் அவனே. ஒரு மனுஷன் மனசுல கவலை வந்துட்டா, ஒருத்தட்ட மனசுல கவலை வந்துட்டா யாருக்கும் மேல சரிப்படுத்தலாம். ஒரு ஏழை நினைப்பாரு, சல்லி இருந்தா நிம்மதியாயிக்குமே. ஆனா பணக்காரனையும் அல்லாஹ் கவலையில வைப்பான். இப்ப இவன் நினைப்பாரு, இவ்வளவு வசதி உங்களுக்கு என்னவாப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கணும் நினைப்பா. நான் பண்றதோட எனக்கு தானே தெரியும். அப்படித்தான்
மச்சான் உனக்கு கல்யாணம் பேசிக்கிற கிளி மாதிரியாவே செலவு மட்டும்தான் இல்லையாமே. அவன் நினைப்பான் கிளி மாதிரி தான், அதுல வாயை தோணுதா கல்லுக மாதிரி நான் முடிச்சுட்டு பண்றப்பான்னு எனக்கு தான் தெரியும். நான் உதாரணத்துக்கு சேர்ந்தேன். கொழும்புல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னால். ஒரு பெரிய பஸ் கட்டில்ல 2 நோயாளிகள் போட்டிருக்கிறாங்க. 2 நோயாளிகள் ஒருத்தரை எல்லாரும் பார்க்கலாம், ஒருத்தரை கேட்க பார்க்காது. ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்துக்கிறோம் தானே, சென்னதுக்கு நாங்கள் என்ன செய்யறேன், அந்த வயசாளி நோயாளிகள் பேசிக்கொள்ள தானே, நீங்க இங்க அங்க எல்லாம் பேசிக்கொண்டு உங்களை யாரும் பார்க்க வரலையாது. இவர் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி ஒன்றீங்க, இவர் சொல்ல என்னை பார்க்க வந்தேங்கிற மகன், அவர் மேனேஜர், இன்னைக்கு வந்த ஒரு பெரிய ஏஸ்பி, அன்னைக்கு வந்த ஒரு மினிஸ்டர் டாலு, நோயாளியே கொஞ்சம் பெருமை பேசிக்கொள்றதுதான் மன ஆளுங்க. இப்படி பேசிக்கொண்டு இப்ப பக்கத்துல உள்ள பெண்ணில் உள்ளவற்றை கேட்கிறாரா, உங்களே நீங்க யாரு எவரு, கடைசியில முடிவு 2 பேர் கிடைக்குன்னா இவருக்கு குடும்பம், குட்டி, புள்ள, சொத்து, சுகம் எல்லாம் விகரமான காரணம், அவரை ஒட்டுமே இல்லாத. அப்ப இன்றைக்கு டாக்டர் சொல்லிட்டான், இன்றைக்கு பவனுக்கு டிக்கெட் வெட்டுற சேலை எல்லாம் கலத்தியாச்சு. அப்ப அன்றைக்கு போயிடும், இவருக்கும் டிக்கெட் வெட்டுறேன்னு ரெடி ஆயிடுச்சு. இவர் பெருமை பேசக்கூடிய என்ன பிள்ளைகள் வருவாங்க, கால் பண்ணிக்கிறாங்க, கார்ல வருவாங்க, வேண்டாம் அவர். இப்ப காலையில வந்த நேரம் பிள்ளைகள் கேட்குதான், கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அந்த சம்பவம். ஏடா என்ன கொண்டாங்க, ஏன்னா சூப் காய்ச்சி கொண்டாலும் கல்வி. அப்ப இவருக்கு கேட்கறது யாரும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தாரதான் ரிஸ்க பாருங்க. 10 மணிக்கு டாக்டர் வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கூட, டிக்கெட் வெட்ட இல்லாது, மர்வ மெஷின் எல்லாத்தையும் போடுது. இப்ப பவர் சூப் காய்ச்சி இன்னும் அந்த பாப்பா கேட்ட மாதிரி சூப் வேறையா கறி எல்லாம் கேட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வார பிள்ளைல எல்லாம் வந்து பார்த்தா பாப்பாவுக்கு பழையபடி போட்டு என்னப்பா என்னதாச்சு, டிக்கெட் வெட்ட இல்லையா, ப்ரெஷர் கூடிட்டா, ஒன்று தின்னவான வேண்டாம், கொண்டாந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு இப்ப பரவாயில்ல அடுத்த கட்டில பாவம் மனுஷன் அவரை அப்படியே போஸ்கோப்பியோடு அவனை கையில அவங்க யோசிச்சாராம், அல்லா திங்கள் தரது அந்த கொஞ்சத்துல டாக்டர் வார்த்தை ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்கு சூப் காய்ச்சி இறைச்சாச்சி சோறு ஃபுல்லா பார்சல் அவன் பழைய டிரைவர். நான் சொல்றது நடந்ததை மட்டும் பேசுவோம். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்க நினைச்சா அப்படின்னா சல்லிக்கிற பணத்துக்கு தின்னவும் மேலாது, அழகிக்கிற பல காரணத்தால சந்தோஷமா இருக்கவும் மேலாது. சீர கவலை சந்தோஷம் 2 முடிவு செய்யறது அல்லாஹ். புள்ளே நீங்க யோசிங்க, உங்களோட கையில இருந்து நான் சொர்க்கவாதியா நரகவாதியா 2 விஷயம் தான், 2வது தான், 3வது இல்ல. ஒரு பாருங்க அம்மா எப்படி வச்சுக்கிறாங்க, 2 மலக்கு தான். ஒன்று நன்மை எழுதுவாரு, அடுத்தது பாவத்தை எழுதுவாரு, நடுவுல ஒன்றும் இல்லை. கபருக்கு போனாலும் மலக்குமார் 2 விதமாய் தான் வருவாங்க. ஒன்று சொர்க்கவாதிக்கு வருவாங்க அல்லது நரகவாதிக்கு வருவாங்க. கபூர்ல வச்சாலும் ஒன்றோ சொர்க்கத்தின் ஜன்னல் திறக்கப்படும் அல்லது நரகத்தின் ஜன்னல் திறக்கப்படும். கியாமத்திலே மனுஷர் மைதானத்திலையும் தராசிக்கு 2 தட்டு தான், ஒன்றோ நன்மை அடுத்தது ஜீவன். சிராத்திலையும் ஒன்று போவர் இல்லாட்டி வீடுவர். சிராத்தை தாண்டினாலும் 2 இடம் தான், ஒன்றோ சொர்க்கம் ஒன்றோ நரகம். 3rd place அங்கே. இப்ப நான் ஒரு விஷயத்தை நல்ல புள்ளைய நடந்துங்க, இது தௌபாவுடைய சீசன், தௌபாவுடைய காலம், கியாமுடைய காலம். நான் யோசிங்க, நான் நன்மைக்கு போறனா அல்லாஹ் என்னைய சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போறான். எனக்கு நன்மை செய்ய ஏழாமை
இருக்குதா, ஷைத்தான் என்னைய நரகத்துக்கு தள்ளிட்டு போறான். பாப்பா கவலைப்படணும் ராஜா. நாங்க நிறைய பயணங்களை போனா விளங்குது, சப்புல 6 சப்பு 5 சப்பு இமாம் ஜமாத்தோட தொழுறாங்க. 25 பேர் வச்சாலும் கிட்டத்தட்ட 100-200 பேர் வந்துருது, 150 பேர் வந்துருது. ஆனா ஒரு 5 நசீபு கெட்டவன் வெளியே உட்கார்ந்து போனை கேட்டு கொண்டிருக்கான். இது பயம் பண்ண தேவையில்ல, யோசிக்கணும். அதே என்னையோட வந்து என்னையோட இருந்து ஏந்த கூட்டாளிமா நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவர்கள், நோம்புக்கு தான் பள்ளிக்கு வராங்க. பள்ளிக்குள்ளக்கில இருந்து 25 அதாவது 150 பேர் தொழுற நேரம் நான் வெளியே சொன்னால் வெளியே போன்னு முடிவு செஞ்சது யாரு? டெஸ்ட் போர்டால வெளியே போட்டாங்களா? அசரப்பார் வெளியே போட்டாங்களா? யாராவது வெளியே போக சொன்னாங்களா? இல்ல. அப்ப நீங்க வெளியே சொன்னால் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் டிசிஷன் மேட் பை அல்லாஹ். அல்லாஹ் உங்களை தொலைச்சு வெளியே போட்டான்னு அர்த்தம். பயப்படுங்க, பயப்படுங்க. எல்லாரும் பள்ளியிலே சொல்ல, நான் 4 பேர் வெளியே உட்கார்ந்து போனை தின்றானா நசீபு கெட்டவன் என்றதுதான். எல்லாரும் பள்ளிக்கு கியாமுல்லை ஊர்ல நடக்குதுதானே, மாஷா அல்லாஹ். நிறைய மால்லாக்கு போறோம், எல்லா ஊர்லயும் கியாமுல்லை. எல்லா பொம்பளைகளும் பள்ளிக்கு போறாங்க, எல்லா ஆம்பளைகளும் பள்ளிக்கு போறாங்க. 4 பேர் நான் வீட்டுல போட்டி படுக்கிறேன்டா, நீ தான் நசீபு கெட்டவன். அல்லாஹ் நாம இப்படியா என்ன அர்த்தம்? 2 தான். எவன் போனா எனக்கு நான் போக மாட்டான், நான் உள்ள தூங்கிட்டேன் நினைக்க வேணும். நான் இப்படி கேட்கிறேன் ராஜா, உங்களோட கூட்டாளிய விட தங்கச்சியோ தாத்தனையோ கல்யாணம், உங்களோட கிளாஸ்ல உங்களோட கேங்ல 10 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டார் கூட்டாளியிட? கூட்டாளி 8 பேருக்கு காடை கொடுத்து கட்டாயம் வாங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க எல்லாரும், நான் சைக்காலஜிக்கல் ரீதியா சொல்லிட்டு போறேன். இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க எல்லாம் விட்டுட்டு போறோம். எங்கடா போறீங்க? ஏடா இவட்ட தங்கச்சியில கல்யாணம் இருக்கும். உங்களுக்கு எப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி? ஏடா நீ வரலையா, நீ வரலையா, நீ வரலையா? பட் எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லையா? வாழ்க்கை வெறுக்குமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. கொஞ்சத்துல பார்த்தா எல்லாரும் ரெடி ஆகிக்கொண்டு வேன்ல போறாங்க, பசுந்தா உடுத்துட்டு போறாங்க. நீங்க 2 பேரும் பஸ்ஸாங்க. உங்களை பார்த்துட்டு போகல, உங்களுக்கு எவ்வளவு மனசுல ஒரு கவலை வரும். அது இவ்வளவு பலவிட்டு இவளே விட்டானேடா, இவன் இந்த ஹயாத்து மட்டும் போக மாட்டோம். முடிவெடுப்பீங்களா இல்லையா ராஜா? எல்லாரும் தொலை போக்கல, நீங்க 3 பேர் வெளியே நிக்கிறீங்கடா, அல்லாஹ் உங்களை டிஸ்லேட் அவுட் ஆக்கிட்டான். இதுதான் உண்மை. தௌபா செய்யணும். இதுக்குத்தான் தௌபா செய்யணும். இதுக்குத்தான் சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்லி பயான் செய்ய தேவையில்லை. இஸ்தஃப்தி நஃப்ஸக் ரசூலுல்லாஹ் சொன்ன உன மனசாட்சியை நீ கேட்டுப்பா. பாவம் என்ன தெரியுமா? மஹாத் ஃபீ சல்வி என்ன ஃபீ சல்வி, உட மனசு குறுக்கும் நான் செய்வது பிளாந்து, இதுதான் பாவம். யோசிச்சு பாருங்க. நான் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு வாரேன், உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு நாளாவது நான் சோனவன மாதிரி இருக்கணும் என்று நினைவு இருக்குதா? என்ற பாசையில கேட்டா, ஒரு நாளாவது நான் முஸ்லிமா இருக்கணும் என்று நினைவு இருக்குதா? வயசுல 18 வயசு, 20 வயசு, 22 வயசு டைம் கேட்கிறோம். பயணம் விட கை முக்கியமே. தேப்பாடி கொடுத்தாலும் கூட குடிச்சா தலை சுற்றுறது. சரி, என்ன தெரியுமா சொல்லுவா? நல்லா யோசிங்க, எப்பயுமே நல்லா யோசிங்க. ஏந்த நிலைமை என்ன? ஏந்த நிலைமை என்ன?
வாழ்க்கையில 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, எத்தனை நோம்பு தாண்டிட்டோம், எத்தனை கல்யாணம் வந்துச்சு, எத்தனை ஃபேவல் வச்சு நம்ம பேசி உடுத்துட்டு போறோம் தானே. மஜான் இந்த மாதிரி ஃபேவலுக்கு என்ன உடுத்துட்டு போறோம்? எல்லாரும் கல்யாணத்துக்கு எல்லாரும் சாரம் கொடுத்தோம் ஒரே மாதிரி. அடே அப்பமா நாங்க சாரம் கொடுத்தா பரவாயில்ல, இவங்களெல்லாம் ஒரே மாதிரி சாரம் கொடுத்துருவாங்க. ஈக்கிற வயசான யோசிக்கிற எப்படிடா பொடியே தான் இவ்வளவு தோதர்கள் இவங்கள சாரம் கொடுத்து ரப்பர் செருப்பை போட்டு கொண்டு ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் ஒரே மாதிரி மச்சான். கருப்பு சாரம் கருப்பு ஷர்ட் பழனிக்கு போற மாதிரி அடிச்சுட்டு போகும். செட்டால் கொடுக்கிறோமா இல்லையா? எங்க கல்யாணம் ஒரு ஹோட்டல் எல்லாம் ஒரே மாதிரி. இந்த பையன கல்யாணத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரி அடிப்போம், கோக்கிட்டு அடிப்போம், இல்லாட்டி எல்லாம் ஒரே மாதிரி இப்படி செய்வோம். எல்லாம் கொடுக்குறீங்க தானே. ஒரு நாள் நான் சரி இது பயான் சும்மா விலங்கு தௌபா தௌபா சும்மா கொயனை மல்லை கொள்கையில உள்ள சென்று போற வார உட்கார்ந்து போட்டு நாங்க அதுக்கு மாற ஒழுங்கு நடைமுறைக்கு தௌபாண்டா என்னன்னு சொன்னது காட்டி தாரதான். ஆனா அந்த தௌபாவோட சேர்த்து நீங்களும் தௌபா செய்யுங்க. என்னென்ன சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு வந்து போட்டு அப்படியே சொல்லிட்டு போன ரைட் நாங்க அன்புக்கு இருந்த பாலங்கள் எல்லா குழந்தையும் 27க்கு தௌபா செஞ்சுட்டு போனா 28க்கு சுபோக்கு வாழல. எல்லாம் அன்புக்கு இருந்த பாலகம் தானே. அணையானைய சுத்தி உண்மை படுக்க போட்டேன் எல்லாத்தையும் தொட்டிங்கள ஒருத்தரும் சுபோக்கு இல்லை. இது வந்து இதுதான் இது நேர காலம் எந்திரிச்சு அடுத்து பார்த்து என்ன இல்லாம அமலை நினைச்சிட்டு போனோம் வேண்டாம். தௌபா செய்வோம், காண்டேது செய்வோம், யாரு துவா கபூலாவுன்னு தெரியாது. ஆமீன் செய்வோம், அழுது தொழுது கேட்போம், மானமெண்டல்ல. இதால நான் சுத்தமா இது மட்டும் சுத்தமாகிறதுக்கு நினைச்சு கொள்ளப்படாது. இதான் செல்லவா அன்பார்ந்த வாலிபர்களே, அதுதான் கேட்கிறேன். பச்சை செல்றா தமிழோன்மாய் உடுத்திக்கிறோம், சிங்களோன்மாய் உடுத்திக்கிறோம், பரங்கியமாய் உடுத்திக்கிறோம், பைத்தியகாரமாய் உடுத்திக்கிறோம், எல்லாம் மாய் செட்டாகி உடுத்திக்கிறோமா இல்லையா? அடே நாங்க சாரம் கொண்டு வாங்க போனாவே பிரிச்சு பார்க்கிற எங்கேயாவது ஓட்டி ஆயிட்டாங்க. அப்படித்தானே அது சாரம் கொண்டு வாங்க போனா நாங்க பிரிச்சு பார்க்கிறதான கேளுங்க வாங்க மாட்டேன். பிச்சை சாரத்தை கொடுத்து பைக்க கணக்கு எடுப்பாங்க. ஆனா இவங்க பேரு நானா பஸ் पिंजा हाथ से नहीं क्या, वेटीरा हाथ से नहीं क्या, खिलिचा हाथ से नहीं क्या, எல்லாம் மாதிரி நான் கொடுத்தீங்க தானே. நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு நாள் once in the life ஒரு நாள் நினைவு வச்சா இந்த பெருநாளைக்கு நான் ஒரு முஸ்லீம் ஆயிடுவேன். எங்களை மச்சான் எங்களை கூட்டாளி கொடி அந்த தங்கச்சிட கல்யாணம் நாங்க எல்லாம் ஒரு அரபி மாதிரி இருக்கும், ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்கும். எத்தனை பேர் வாக்குவாங்க நினைவாச்சு? இது ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன சொல்றது, பிரதிபலிப்பு தான். இன்னைக்கு நாங்க பலஸ்தீன் துவா கேட்டாலும் உங்களுக்கு அதுவும் வருதில்லை. அரே உண்மையிலே கவலை இருந்தா அந்த ரத்தம் கக்கிற காட்சி எந்த மதியம் ஸ்டேட்டஸ்ல போடுவான். ஓட தங்கச்சிக்கு அப்படி ஆகிட்டா, ஓட பிள்ளைக்கு அப்படி ஆகிட்டா, நீ ஸ்டேட்டஸ் போடுவியா? குழந்தை புள்ளை ரத்தத்தோட துடிக்குது, இவர் ஸ்டேட்டஸ் சோகத்தை தெளிவாக்குறான். ஓட உமா ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டேட்டஸ் போடுவியா? பாப்பு ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டேட்டஸ் போடுவியா? ஐசியூல இங்க போல இதுதான் அந்த பிள்ளைகளுக்கும் நடக்குது. பலஸ்தீன் மக்கள் ராசா என்பது உணர்வு என்பது வேற, அதை நாம சரியா பேசலாது. அந்த ஃபீலிங் வேற. கணியத்துக்குரிய கணவனுடைய வாலிபர்களை விளங்குங்க. நான் யாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே ஒரு நாளைக்கு சோனமா உடுக்கேதாது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன், ஒரு நாளைக்கு சோனாவனை உடுக்கேத எனக்கு தலைமுறை என்ன உடுத்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன பெருநாளைக்கு அரபி மாதிரி உடுத்து மரணுக்கு கொடுப்பாட்டி அவனோட பேரே கிறிஸ்டியானோ. ஒரு கிறிஸ்தவன் அரசியல்வாதி இல்ல, அரசியல்வாதி எல்லாமே உடுப்பான். அது எந்த கட்சி இருந்தாலும் சரி, இந்தியாவில் சொல்ற
எல்லாரும் சரியான சந்தோஷம். சஞ்சய வஞ்ச விஜய அவர் வந்து தொழுத்துக்கு வந்திருக்கிறாரா, எதுவும் அவள் ஒழு செய்யவே இல்லையா, அவன் ஒழு செய்யவே இல்லையா, அவர் தொலை வந்திருக்கிறாரா. தொழுவதுக்கு ஒரு மாட்டி இமாம், அவனுக்கு இக்காம செல்ல வேண்டிய எருமை, முசாஃபு செய்ய 4 மாடு. இத வீடியோ பண்ணிட்டு அண்ணன் எங்களுக்கா வேண்டி வந்திருக்கிறார் போன வேற மாதிரி போயிருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், அது பொலிட்டீஷியன்ஸ். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அப்படி தேவையில்லை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பொறுத்தவரை 10 வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸ் சம்பாதிச்ச மிஸ்டர் 3 ஹவர்ல பீட் பண்ணுவார். கோடான கோடி ரசிகர்கள், இன்ஸ்டாகிராம்ல நம்பர் 1, யூடியூப்ல நம்பர் 1. அந்த கிறிஸ்தவனுக்கு நினைவு வருது, இந்த வருஷம் நான் நீக்கிறது சவுதி அரேபியா, சவுதி ராஜா குப்பாளியன் அது வேற, நான் முஸ்லிம்கள் நாட்டில் இருக்கிறேன். அவனுக்கு சவுதி கவர்மெண்ட் சல்லி கொடுக்க தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி சம்பளம், 10,000 கோடி தனி பிளைட் கொடுத்து, சொந்த பிரைவேட் ஜெட் கொடுத்து, இவன் நடிக்க தேவையில்லை. என்ன செய்வா பார்க்கிறான், அரபு நாட்டில் இருக்கிறோம், இந்த நோவுக்கும் தலை நோவுக்கு நினைக்கிறேன், ஜுப்பாட வந்து நிற்கிறேன். நான் கேட்கிறேன் பாப்பா, ரொனால்டோவை பத்தி பேசல, நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். பரம்பரை முஸ்லீம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு நாளாவது முஸ்லீம் மாதிரி உடுப்போன பற்றி நினைவு வந்திருக்கேன். மறுபடியும் நாங்க முஸ்லீம் மாதிரி வாழணும், முஸ்லீம் மாதிரி வாழணும். இப்ப பொடியம்மாருக்கு தாடி வளர்க்க முடியவில்லையா, மீச வளர்க்க முடியவில்லையா, என்னென்னத்தையோ பூசுறாங்க. நேற்று முந்திராத்து ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க. நிறைய டாக்டர்மார் வருவாங்க யூடியூப்ல எல்லாம். செல்வம் பையன் என்ன செஞ்சிருவாங்க, என்னன்னு கேட்டா இந்த தாடி மீசல்ல தடிப்பமா இருக்கப்படாதா, அது சாஃப்டா இருக்கணும் மாதிரி. இப்ப என்ன செய்யற, பொம்பளை பிள்ளைமா இவங்களும் மேக்கப் பண்றேன், அந்த தாடி மீசெல்லாம் சும்மா வளராத மாதிரி இருக்கணும். அதுக்கு தவிர நம்ம வேற உபகரணம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், எல்லா மாதிரியும் நாங்க இருந்துட்டோம். மனசாட்சி தொட்டு கேளுங்க, எங்களோட ரோல் மாடல்ஸ் ஒத்தனை களிமா சேர்த்தவன் இல்லை. எல்லாம் யஹூதி, நஸரானி, படம் நடிகர்கள், விபச்சாரங்கள், பாடகர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் எங்களுக்கு உடுக்கிறதுக்கு நசீப் இல்லைன்னா நசீபு கெட்டவங்களா இல்லை. யோசிங்க, இது சந்தர்ப்பமா எடுங்க. வாழ்க்கையில அதான் சொன்னேன், நண்பர் எங்களுக்காக நீ பார்த்து கொண்டிருக்காது. ஒரு விஷயத்தை நல்லா விளங்குங்க. சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஒரு ரக்காத் தொழுதாலும் சரி, தராவி 20 தொழுதாலும் சரி, நீங்க எதை தொழுதாலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் பாருங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹால ஹம்து, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு, அல்லாஹ் மாலிக் யௌமிddin, மறுமை நாள் அதிபதி, உனக்கு உன்னைய வணங்குறோம், உனக்கு உதவி செய்யறோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி நேரத்துல கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னை நல்லவனாக்கு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி எனக்கு காட்டிடு, என்னை நல்லவனாக்கு. ஏன் அல்லாஹ் பரலாக்கிக்கிறான் தெரியுமா? சும்மா அல்லாஹ் எங்களை நல்லவனாக்குறது இல்ல, எங்களுக்கு கேட்குமா வராத வரைக்கும் நல்லவனாக்கு நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும். 17 ரக்காத் ஃபர்ல் தொழுவீங்களா? அந்த 17 ரக்காத்லயும் யா அல்லாஹ் என்னை நல்லவனாக்கு கேட்கணும். எப்ப எங்களுக்கு நல்லவனாக்க உடம்புல நினைவு வரலையோ அல்லாஹ் ஒரு நாளும் தாரதில்லை. அபூ தாலிப் வரலாறு எங்களுக்கு தெரியும், ஆளுங்களை பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வாசிப்பாங்க. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்க்கு சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஷுபே அபீ தாலிப்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி பசியில இருந்தார். எல்லாமே செஞ்சாங்க. அவங்களோட மனசுல வரல, நான் நல்லவனாகணும். எப்படி வேண்டி ஒன்று செய்யறேன், நான் திருந்தேலாம். சக்ராத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாச்சா காதுலையாவது களிமாவை சொல்லுங்க. ஆனா அவருக்கு நினைவிக்கல, தனக்கு நினைவை வரல, நான் திருந்தோண வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாரி விடுறாங்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆயத் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட எதையுமே அல்லாஹ் கொடுக்காம இருந்ததில்லை தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்ட எதையுமே அல்லாஹ் கொடுக்காம இருந்தது. ரசூலுல்லாஹ்க்கு கவலை வந்தா அல்லாஹ் ஆறுதல் படுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு ஏசினவங்களுக்கு அல்லாஹ் திருப்பி ஏசிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை விளையாட்டு மாதிரி பின்னுக்கு போய் ஜோக் அடிச்சவங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் முழுக்க முழுக்க பாதுகாத்து வந்தான். ஒருத்தர் சொன்னா புள்ள பாக்கியம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்னா இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். நபிய நாயகன் உங்களுக்கு புள்ள ஆம்பளை புள்ள பாக்கியம் இல்லைன்னு சொன்னா அவன் தான் புள்ள பாக்கியம் இல்லைன்னு அவன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹ் கேட்ட எதையுமே கொடுக்காம இல்லை. இந்த ரசூலுல்லாஹ்க்கு பாப்பா இந்த சாச்சா இஸ்லாத்துக்கு வரணும் ஆசை. ஹிதாயத்து வரக்கொள்ள ரசூலுல்லாஹ் சாச்சாவை தடாவுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி விட்டாங்க. குர்ஆன் ஆயத்து இன்னக தான் தஹ்தி நபியே நாயகமே கேட்டதெல்லாம் தாவங்க. ஹிதாயத் நல்லவன் ஆக்குறத மட்டும் நீங்க நினைச்சாலுக்கு செய்யலாம். பாப்பா விளங்குங்க. ரசூலுல்லாஹ்வோட இருந்து உதவி செஞ்ச ரசூலுல்லாஹ்வோட சாட்சாக்கே அவர் திருந்தோணும் என்று நினைவு வரலன்னு அல்லாஹ் காஃபிராக மௌத்தாக்கினான்னு சொன்னார். நானும் நீங்கள் யார்? நானும் நீங்கள் ரமலான்ல நாங்க திருந்தோணும் என்று ஒரு முடிவெடுப்போம். எனக்கிட்ட ஒரு மாற்றம் வரணும் என்று ஒரு முடிவெடுப்போம். இந்த ரமலான நாங்க சந்தர்ப்பமாக்குவோம். நாங்க எதெல்லாம் பாவத்துக்கு வழியா இருக்குதோ அதை எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணித்தான். வளமே நாங்க ஒரு கொமன் அக்கௌண்ட் உண்டீங்க. என்ன செஞ்சாலும் சைத்தாண்ட பேர்ல தானே போடுறேன். இவன் 2 பேரும் பொம்பளை பிள்ளைக்காக அடிச்சு போட்டுட்டு என்ன மாச்சான் தட்டப்பட்ட போகிற சரி சரி மாச்சா நோக்குனால சைத்தாண்ட வேலை போட்டு சைத்தான் பாப்பா எனக்கு குட்டிக்கு சம்பந்தமே இல்லையா. பொம்பளை பிள்ளை சண்டைக்கு மனசுல சைத்தாண்ட வேலைன்னு போறோம். என்ன கூத்து போட்டாலும் பாருல சைத்தாண்ட வேலை சைத்தான். அல்லாஹ் பார்த்தவங்க சைத்தான் தான் பிரச்சனையா? தலை நோக்குக்கே சைத்தான பேக் பண்ணி ஒழுங்கு போட்டாச்சு. இப்ப போங்களே இப்ப விளங்குது சைத்தான் யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள என்கிட்ட பேரை போட்டு தாவே ஓட்டிட்டீங்க. இப்ப புஷ்பைஸ்கள் ஓட்டுறோமா? ஓட்டுறோம். புஷ்பைஸ்கள் பல பாத்தீங்களா? ஓட்டுட்டு பின்னுக்கால தள்ள தள்ளிட்டு மச்சா புடிச்சுக்கோன்ற ஆராய் புடிச்சுக்கிட்டு அவன் கையோட்டு தான் மாற இதை பேட்டு தட்டாந்து கொடுத்து பிடிக்கலையா? கையோட்டு மிச்ச நேரம் மச்சான. இப்ப சைத்தான் எங்களையே தள்ளிட்டு வந்த 11 மாசமா இப்ப அல்லப்பா கொண்டு அல்ல மைண்ட் மூங்கீரா வேட்டனோட உள்ள காட்டு போன பிறந்தான் பார்க்கல சைத்தான் கையை விட்டீங்க. 26 நாள் சைத்தான் இல்லாம ஓடி வந்தீங்க. ஷைத்தானையும் அல்லாஹ் தடை செஞ்சு எங்களைய உட்டிருக்கிறான். அமல் இபாதத்தோட கஷ்டமா ஒரு நஃபிலுக்கு அதாவது பொதுமக்களுக்கு விளங்குற சொன்னா ஒரு சுன்னத்தை செஞ்சா ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை. மன் காம ரமலான ஈமான் வஹ்திசாப குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான் மாசத்துல இரவுல நின்று வணங்கினா அல்லாஹ் தௌபாவ தாரான். சுப்ஹானல்லாஹ். மா தகத்தம உங்கள் முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். எனவே தௌபா கூடிய ஒரு காலமாயிருக்கு. நாங்க திருந்தோணும் என்று யோசிக்க இந்த ரமலான் இந்த வாழ்க்கையில மாற்றத்துக்குள்ள ரமலானாக மாற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசின கேட்டவர்களுக்கு தெரிவித்து தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக எங்களுடைய அழைப்பை ஏற்றுவது சிறப்பாக உரையை ஷேக் இப்ராஹிம் சந்தர் அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாகவும் ஜமாத்தினர்கள் சார்பாகவும் நன்றிகளை செலுத்தி